இதயம் சீரியல் 27th ஏப்ரல் எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதி ஆதியும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆதி கேட்குறாரு, என்னம்மா என்னை பற்றி எல்லா கதையும் கேட்டீங்க, உங்களை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு பாரதியை பார்த்து கேட்குறாங்க. உடனே பாரதி யோசிச்சுட்டு சொல்கிறாங்க, என் புருஷன் ரொம்ப நல்லவருங்க, ஆனால் நான் தான் அவரை சரியாக புரிஞ்சுக்காம கோச்சிக்கிட்டேன், அதனால் இப்போ என்னை விட்டுட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கீங்க, ஏன் இந்த பொம்பளைங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல அப்படிங்கிறாரு ஆதி. பாரதி சொல்கிறாங்க, இப்போ உங்கள் காதல் கதையை கேட்டதுக்கப்புறம் நான் நினச்சது தான் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் இப்போ நானும் மனசை மாறிட்டேன், என்னோடய புருஷனை புரிஞ்சுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஆதி சொல்கிறாரு, பார்த்தீங்களா நல்லதாக போச்சு, இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, உங்கள் புருஷனும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்துடுவார், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் மனஸ்தாபம்லாம் சரியாக போயிடும், ஆனால் ஏன் இப்படி எல்லாம் சண்டை வருதுன்னு தான் தெரியல அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, இந்த பாழா போன மனசு புத்தி சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, இதுங்க ரெண்டுத்துக்கும் நடக்கிற பிரச்சனை தான் இதெல்லாம் அப்படிங்கிறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, இந்த மனசுக்கும் புத்திக்கும் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரியே யோசிக்கணும், அப்படி யோசிச்சுட்டா பிரச்சனையே கிடையாது, சரிம்மா வேலையை பாருங்கள், நம்ம சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பாரதி ஒரு கல் எடுத்து வைக்கும்போது அந்த கல் காலில் விழுந்துடுறது. உடனே அவங்களுக்கு அடிபட்டு ரத்தம் வருது. உடனே ஆதி அவங்கள கூட்டிகிட்டு போய் உட்காத்தி வச்சு அவரோட துண்டுலேருந்து கிழித்து அவங்க காலில் தொடச்சி விட்டு கட்டி விட்டு எல்லாம் பண்ணுறாரு. அந்த செங்கல் சூளை ஓனர் அங்கே வராரு. என்னம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்படி கொஞ்சம் கவனமாக பண்ணக்கூடாதாம்மா, இப்படி அடிபட்டுடுச்சே அப்படிங்கிறாரு. தம்பி, இந்த பொண்ணு உனக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருந்துச்சு, இப்போ இந்த பொண்ணும் அடிபட்டுடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது தம்பி அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் இப்போ கூட வேலை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இல்லை வேணாம் அவங்க காலெல்லாம் அடிபட்டுடுச்சு, நீங்கள் அதெல்லாம் வேலையெல்லாம் செய்ய வேணாம், நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நேராக போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் காலை காட்டிக்கிட்டு மருந்து போட்டுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த பொண்ணை அமுச்சு வச்சுருங்க, இவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுக்க வேண்டிய காசில் பிடிச்சிக்கிட்டு இவங்க காசை எந்துலேருந்து எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த ஓனர் சொல்கிறாரு, தம்பி நான் உங்களை என்னமோ நினச்சேன், நிஜமாவே நீங்கள் ரொம்ப நல்லவராக தான் இருக்கீங்க, கவலைப்படாதீங்க தம்பி, உங்கள் காசில் நான் கை வைக்க மாட்டேன், நானே இந்த பொண்ணுக்கு காசை கொடுத்துட்றேன், அம்மாடி நீ போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து போட்டுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த காசையும் கொடுத்துட்றாரு. ஸோ பாரதி அதை வாங்கிக்கிட்டு ஆதி அப்படியே பாவமாக பார்த்துக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஆதி சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் தீந்துடும், எல்லாம் சரியாயிடும், வருத்தப்படாமல் போயிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாரு. அப்புறம் உடனே ஆதி அந்த செங்கல் வேலையில் திருப்பி இறங்கி செஞ்சிட்ருக்காரு. அப்போ சாரதாம்மா அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சாரதாம்மா ஃபோன் பண்ணவொடனே அந்த ஓனர் ஃபோனை கொண்டு போய் கொடுக்குறாரு. உங்கள் அம்மா பண்ணுறாங்க தம்பி, வாங்க பேசுங்க அப்படிங்கிறாரு. உடனே சாரதா அம்மாவோட ஆதி பேச ஆரம்பிக்கிறாரு. சாரதா அம்மா உடனே என்ன ஆதி இப்படி பண்ணுற, உன்னை இந்த கோலத்தில் பார்க்கவா உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தேன், நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, அம்மா நீங்கள் ஏன் இப்படி வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை வாழறதுக்காக நான் வந்திருக்கேன், அவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், பல பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காதுமா, எனக்கு கிடைச்சதே பெரிய விஷயம், ஸோ அதனால் நான் வாழ போகிற வாழ்க்கைக்காக இப்போ நான் படுற கஷ்டம் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாதுமா, அதனால் நீங்கள் இதெல்லாம் பற்றி வருத்தப்படவே வேண்டாம், எல்லாம் சரியாயிடுமா, உங்கள் மனசு எனக்கு தெரியும், நீங்கள் எனக்காக தான் எல்லாமே செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இது நான் செய்ய வேண்டிய என்னோட ஒரு கடமையாக நினச்சி நான் செய்கிறேம்மா, நீங்கள் இதை பற்றிலாம் வருத்தப்படாதீங்க, அப்படி எல்லாம் சரியாயிடுமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உடனே வந்துடு அப்படிங்கிறாங்க சாரதாம்மா. இல்லைம்மா நான் ஒரு பொறுப்பு எடுத்திருக்கேன், அதை நல்லபடியாக முடிச்சுட்டு தாம்மா நான் திரும்பி வருவேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பத்திரமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வச்சிடுறாரு. உடனே அந்த பக்கம் சாரதாம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அறிவு உடனே சொல்கிறாரு, அழாதக்கா, நீ எதுக்கு இப்போ அழுது உடம்பை கெடுத்துக்கிற, நீ சாப்பிடவா அப்படிங்கிறாங்க. உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க, சாப்பாட்டில் கையை வச்சாலே ஆதி ஞாபகம் தான் வருது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அறிவு அப்படிங்கிறாங்க. உடனே அறிவு சொல்கிறாரு, எனக்கும் அப்படி தான் இருக்குது, பட் இருந்தாலும் என்னக்கா பண்ணுறது, இதை போய் ஆதியாக பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஆதியை பார்க்கணும் போல் இருக்கு அறிவு அப்படிங்கிறாங்க. உடனே அறிவு சொல்கிறாரு, சரிக்கா நம்ம போய் பார்க்கலாம், இப்போ நீ முதல்ல சாப்பிடுக்கா, ரெஸ்ட் எடுக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ ஆதி அந்த செங்கல் வேலை ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. ஸோ 10,000 செங்கலையும் அடிக்கிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்துட்ருக்காரு. அந்த ஓனர் அங்கே பார்த்துட்டு உடனே ஆதியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க தம்பி, நீங்கள் முதல்ல வேலை கேட்டபோது நான் நம்பவே இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுவீங்கன்ட்டு, ஆனால் நீங்கள் ரொம்ப கல்மனசுக்காரன் தம்பி, உங்களுக்கு பணம் வேணும், இந்த வேலையை முடிக்கணும், முடிவு பண்ணிட்டீங்க, அழகாக முடிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே மாதிரி உங்கள் பொஞ்சாதியும் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது பொஞ்சாதியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு ஆதி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாப்பா உன் கூட ஒரு பொண்ணு வேலை செஞ்சிச்சு, அது யாருன்னு நினச்சேன், உன் பொஞ்சாதி தான் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் இப்படி யோசிக்கிறாரு. ஆமாப்பா அது ஃபோன் பண்ணிச்சு, உன் ஃபோனில் நான் தான் பேசினேன், உன்னை காட்ட சொல்லிச்சு, காட்டினேன்,
காட்டினேன், காட்டிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு, என்னை கூட திட்டுச்சுன்னா பார்த்துக்கோயேன், அதுக்கப்புறம் நான் வந்து நானும் திருப்பி திட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, சாரி சார், அவங்க ஏதாவது தெரியாமல் பேசியிருப்பாங்கன்னு. அதெல்லாம் பரவாயில்லப்பா, உன்னை நான் வேலை வாங்குறேன்னு அதுக்கு ஒரே வருத்தம், அப்புறம் உனக்கு கூட வேலை செய்ய ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இங்கே வந்துருச்சு, எனக்கு பார்த்தோன்னே புரிஞ்சுது, அதனால தான் நானும் வந்து வேலை கொடுத்து உன் கூடவே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா உன் பொஞ்சாதி வந்து செஞ்சது கூடவா உனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறாரு. ஆதி அப்படியே வந்து பாரதி தன் கூட நின்று வேலை செஞ்சது, காலில் கல்லை போட்டுக்கிட்டு ரத்தம் வந்தது, இது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிறாரு. அப்புறம் அந்த 10,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இதை வந்து மணியும் துரையும் பார்த்துட்ருக்காங்க. என்ன மாமா இது இப்படி பண்ணிட்டான், இவன் என்ன வேலையை முடிச்சு காசை வாங்கிட்டானே அப்படிங்கிறாரு துரை. உடனே மணி சொல்கிறாரு, அவன் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்டா, வேறு வழியே இல்லை, அவன் வந்து எல்லா வேலையும் முடிச்சு இப்போ காசோட வீட்டுக்கு போகிறான் அப்படிங்கிறாரு. உடனே துரை சொல்கிறாரு, எங்கள் அப்பா சும்மாவே இவனை தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடுவார், இப்போ இந்த பணத்தை வேறு அவன் எடுத்துகிட்டு போயிட்டானா அவ்வளோதான், நான் தொலைஞ்ச என்னை போட்டு பயங்கரமாக திட்டு வருமாமா, இதான் செய் மாமா செய் அப்படிங்கிறாரு. உடனே மணி சொல்கிறாரு, நான் போலீஸ்காரங்கிறதையும் உன்னோட சேர்ந்து நான் மறந்து போய்ட்டுறேன்டா, வர கிரிமினல் மாதிரி யோசிக்க வைக்கிறேன், என்ன அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. உடனே துரை ஏதோ பிளான் பண்ணுறாரு. இப்போ வந்து ஆதி சைக்கிளில் வந்துக்கிட்டே இருக்கார். அவர் வர வழியில் வந்து சில 4 அடியாட்கள் வந்து அந்த பணத்தை கேட்குறாங்க. ஆதி ஒன்றே சொல்கிறாரு, இதை பாருங்கள், என்கிட்ட நிறையெல்லாம் பணம் இல்லை, 10,000 ரூபாய் தான் இருக்குது, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க, ஆளுக்கு 50,000 ரூபாய் நான் தரேன், இப்போ என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. 10,000 ரூபாய் வச்சுருக்காண்டா, பெரிய பணக்காரன் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்கெட்லேருந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆதியை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆதி உடனே வந்து அங்கே வாசு வந்த மாதிரி தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி அவர் அந்த மேனரிசம் பண்ணிவிட்டு அவங்கள போட்டு நல்லா அடிக்கிறாரு. அடித்த உடனே அவங்களே பயந்து வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.